தலையில இடியே விழுந்தது. 3 மாசத்துக்கு 40,800 சொன்னப்போ உண்மையிலேயே அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்போ எப்படி இருந்ததுன்னா, பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? நம்ம மலேசியால இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்காக நம்ம வீடியோஸும் பசங்களும் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களே கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம்னு என்ன மூஞ்சி சீரியஸா வச்சுக்கோன்னு சொன்னதுக்கே சிரிக்கிறாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, உள்ள போய் எப்படி பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பிளானுங்கிற பேர்ல இப்படி புரியாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அவங்களே கூப்பிட்டு பழைய மீட்டர் ஃபால்ட்டா இருக்கு, இந்தாங்க புது மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிரச்சனை பண்ண போன நாங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டோம். குச்சமே இல்ல. பட் இதோட முடியல. புது மீட்டருங்கிறதுனால எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆபீஸ் எடுத்துட்டு போய் செக் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் மேல போய் பார்க்க சொன்னாங்க. அங்க போனா அந்த ஆபீசர் இல்ல. சோ பக்கத்து பில்டிங் போய் சைன் வாங்க சொன்னாங்க. அப்பதான் இந்த பழைய மீட்டர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய மீட்டர் பாக்ஸ் கிடைச்சிருக்கு, உங்க எல்லாருக்கும் தராங்க. கீழே நிறைய மாத்திரை கட்சிது. அப்புறம் அந்த சாரி கிட்ட போயிட்டு இந்த 14,000 எப்படி வந்துச்சு, குறையுமா குறையாதா எல்லா டீடைலையும் கேட்டுட்டு சைன் வாங்கிட்டு வந்தோம். சத்தியமா முடியலங்க. அந்த ஒரு மீட்டர் சரி பண்ண பசங்க 2 வாரமா அலைஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க. அதான் என்ன பொழப்பு தான் இது.